பேர் திருவாளர் முத்தையா அவர்கள். எங்கள் அம்மா பேர் இலக்கம்மா. எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார், சர்வே டிபார்ட்மெண்ட்டில். நான் பிறந்தது டைப்பிங்கில், வளர்ந்தது ஸ்ரீமிரிவர் சுங்காய் தாப்பா சின்ன டவுனில் வளர்ந்தோம். நான் படிக்க ஆரம்பித்தது பிரைமரி ஸ்கூல் ஆக்சுவலி Sekolah Rendah Jenis Kebangsaan Inggeris 2 Jalan Pahang. இது என்னென்னா எங்கள் அம்மாவோட ரொம்ப வைராக்கியம் தான். சில நல்ல ஸ்கூலில் படிக்கணும்ட்டு ரொம்ப தூரமான ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அங்கே ஸ்டாண்டர்ட் 4 படிச்சிருந்தேன். அங்கே முடிஞ்சு பிடோவில் 2 வருஷம் படித்தேன். ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டாண்டர்ட் 6 ஸ்ரீ பிடோவில். அதுக்கு பிறகு ஃபார்ம் 2 to ஃபார்ம் 5 ஸ்கூலாக நான் சுங்காயில் படித்தது. அது முடிச்சுட்டு UTMல டிப்ளமா செய்ய இடம் படிச்சது 1985. டிப்ளமா செஞ்சு முடித்தோன்னு டிகிரி செய்ய வாய்ப்பு கிடச்சிது. அதே 3 வருஷம் முடிச்சுட்டு படிப்பு 1991 படிப்பு முடித்தேன். ஆக்சுவலி நான் வேலை செய்ய ஆரம்பித்தது 1991 ஏப்ரல் 15 சன்வே குரூப்பில். அங்கே ஒரு 12 வருஷமாக வேலை செஞ்சேன். அசிஸ்டன்ட் என்ஜினியர் ஆரம்பித்து என்ஜினியர், சீனியர் என்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆகிடும். 2001 மார்ச்சில் வேலையை விட்டு வாலண்டரி செப்பரேஷன் ஸ்கீம் ஒன்று செஞ்சிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் செய்யணுன்ற சிந்தனை ஆரம்பிச்சது 1998 MA மெம்பராக சேர்ந்தேன். ஆக்சுவலி பொருளாதாரத்தில் ஓரளவு நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சு. ஆனால் வித்தியாசமாக செய்யணும் சிந்தனை தான் செஞ்சேன். 1999 மெல்பர்னுக்கு ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். அங்கே போகும்போது தான் சில ஸ்பீக்கர்ஸ் வந்திருந்தாங்க, யூஎஸ்லேருந்து பல நாட்டில் வந்திருந்தாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் சில மாறுதல் கண்டுபிடிக்கணும். அந்த ஆஸ்திரேலியா இருக்கும்போது ஜோடி விக்டர் ஒரு ஸ்பீக்கர் சொல்லியிருந்தார். சொல்கிறாரு, if you did the same mistake your father did, that means your generation never learn. அங்கே தான் ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு எனக்கு. அப்போ நான் வந்துட்டேன் செப்டம்பர் 2000 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தென் மை ஸ்கீம்ஸ் வாஸ் டெர்மினேட்டட் இன் மார்ச் 31, 2001. 1 ஏப்ரல் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. ஆனால் ஆரம்பத்தை செஞ்சப்போ நாங்கள் சன்வேயில் வந்ததுக்காண்டி அங்கே பல வாய்ப்புகள் வந்துச்சு. ரெனோவேஷன் செஞ்சுக்கிட்டோம் சன்வேயில். ஒரு 500,000 300,000 ஒரு 17 வேலை செஞ்சோம் சன்வே பிரமிட் உள்ளுக்கு. அங்கே செய்யும்போது த பிக்கஸ்ட் ரெனோவேஷன் we did is 1.7 million ஆக்சுவலி. வேலை ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணிக்கு நிப்பாட்டணும், சுத்தப்படுத்திட்டு திருப்பி பேக் டு பிஸ்னஸ் ஓட்டணும் சன்வே பிரமிட் உள்ளுக்கு. அப்போ தான் தோணுச்சு, சரி இது ரொம்ப வாழ்க்கை இல்லாத வேலையாக இருக்குது. அது ஒரு 3 வருஷம் செஞ்சோம். அது பிறகு தான் வெளியில் கான்ட்ராக்ட் செய்ய ஆரம்பித்தோம். நம்ம முதல் வேலை வந்து சின்ன வேலை தான், ஒரு 70,000 வெள்ளி ஜிரந்தோவில் பீம் காஸ்டிங்க. இது பாருங்கள், ஆக்சுவலி வாழ்க்கையில் சில நேரத்தில் எது எப்போ வேலை செய்யவும் நமக்கு தெரியாது. ஆக்சுவலி அந்த அந்த பீக்கெனஸ் வேலை வரதுக்கு முன்னே நம்ம வந்த வேலை எல்லாமே பிக்கஸே 1.7 மில்லியன் தான். அந்த பீக்கெனஸ் 8 மில்லியன். அதான் நான் அவர்கிட்ட பேசும்போது, எப்படி நீங்கள் என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது சொல்கிறாரு, ஒரு கட்டத்தில் நாங்கள் சன்வேல இருக்கும்போது we are doing foundation work and most of the PKNS job foundation done by us. அவரு நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். நாங்கள் ஜாபிங்க இந்த PKNS கொடுத்து சப்மிட் பண்ண பிறகு they must get approval from ஜபத்தான் ஜுருத்ரு இருக்காரு, அவர் பேர் இன்ஜினியர் தேவிட்டு. அவர் அப்ரூவ் பண்ணால் தான் அந்த வேலையை ஆரம்பிக்கும், ஃபவுண்டேஷன் வேலையை. அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த டைமில் கொடுத்தோன்னே அந்த இன்ஜினியர் தே பார்த்துட்டே சைன் பண்ணிட்டார். சைன் பண்ண அவர் கேட்டார் அவர்கிட்ட, how come you never check this? Normally you go through what? இப்போ என்ன மிஸ்டர் சுகு, ஓகே அதுக்கு முன்னே I am also a professional engineer who signed on behalf of Sunway. இந்த ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் சொல்லுவாங்க, அதை சைன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அவர் சேஃப் ஆகுனா இல்லை, அவர் சுகு சைன் பண்ணியிருக்காரு, கரெக்டாக தான் இருக்கும். இந்த நம்பிக்கையில் தான் அவர் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 8.5 மில்லியன் வேலை கொடுத்தாரு. அப்போ இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தை எப்போ அது உதவும் நமக்கு தெரியாது. நம்ம சரியான வாழ்க்கை ஓட்டும் போது அது சில கஷ்டம் வந்து உதவுங்க. அதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 8 மில்லியன் வேலை வந்தது. நாங்கள் ஆக்சுவலி பில்டிங்காக ஆரம்பிச்சது. இப்போ இன்ஃப்ரா பிரிட்ஜ் ஒர்க்கு, ரோட் ஒர்க்கு, எனி ஸ்பெஷலைஸ் ஒர்க், ஈவன் 3 மந்த் பிளான் செஞ்சுட்டு இருக்கோம் ஒன்று தம்பியில். எனிதிங் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் உள்ளது நம்ம செய்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்தில் நான் என் பார்ட்னரு இன்னொரு இன்ஜினியர் தான் இருந்தாங்க. 3 பேர் தான் ஆரம்பித்தோம். 3 பேர் தான் செஞ்சோம். மற்றவங்க எல்லாமே லேபர் தான். இப்போ படிப்படியாக முன்னேறி ஒரு 39 ஸ்டாஃப் இருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா எப்போ சொல்லுவார், அதான் ஒரு குரல் சொல்லுவார் எங்கள் அப்பா எப்பவுமே, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நற்க அதற்குத்தாக. அவ்வளோ அது ரொம்ப முக்கியமாகவே ஆக்சுவலி கற்ற பின் எதை கற்றுதான் அதை தெளிவாக கற்றுக்கிட்டு அதை என்ன செய்யணும், அதுக்கு தான் நன்மை நிச்சயமாக உண்டு சொல்லுவார். நான் சேர்ந்தது அசிஸ்டன்ட் என்ஜினியர் சேர்ந்தேன். அந்த டைமில் எனக்கு மேலே ஒரு 3 சீனியர் என்ஜினியர் இருந்தாங்க. என்னோட பாஸ் மிஸ்டர் இருந்தார். ஆனால் காலப்போக்கில் அந்த ஒரு 8 வருஷத்தில் நான் ஆக்சுவலி அவங்களோட சீனியர் ஆகி அவங்களோட மேனேஜர் ஆகிட்டேன்.
அண்ட் எந்த வேலையும் என் பாஸ் நினைப்பாரு, எந்த வேலையும் சொன்னாங்கன்னா செய்வேன். இதை நல்லா கற்றுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக அதாவது பலன் அடையலாம். ஏன்னா கற்றுக்கணும். 3 வருஷத்தில் 2 சம்திங்கு, ஆனால் அது இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் 10,000 சம்திங் சம்பளம். மீன் சம்டைம்ஸ் எப்படி நடக்கும் நம்ம தெரியாது. ஆனால் அந்த உழைப்பு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. சரியாக போட்டோன்னா நிச்சயமாக அந்த பலன். என்னை பொறுத்த நம்ம இளைஞருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எந்த ஒரு தொழிலும் எந்த தொழில் தாண்ட தொழில் எதுவுமே இல்லை. எந்த தொழில் செஞ்சாலும் மனசார செஞ்சீங்கன்னா, நல்ல அந்த தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டம் கொடுங்க. மீன் எதுவுமே நீங்கள் மீன் நம்ம முதல்ல தவழுறோம், அப்புறம் முட்டி போடுறோம், அப்புறம் நிற்கிறோம், அப்புறம் நடக்கிறோம், அப்புறம் ஓடுறோம். மீன் எதுக்குமே ஒரு காலகட்டம். ஓகே, வளர ப்ரோசஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் கொடுங்க. ஒரு தொழில் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றவங்க ஓ இவர் இருக்காரு, இவர்கிட்ட அந்த நல்லா தெரியும், இவரை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த உங்களோட நான் எப்போ உங்களை ஸ்டாஃப்ட மேக் யுவர் ஸ்டாஃப் வேல்யூபிள். செலபிலிட்டிஸ் நம்ம தான் சொல்லணும். நான் எந்த அளவுக்கு உயர்ந்தவனே நீங்கள் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கணும். அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா மற்றவங்க கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த அந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாளை நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.